தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சந்திக்கிறார். இதற்காக ஆளுநர் மாளிகைக்கு ஸ்டாலின் வந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். வணக்கம் சங்கரன், சொல்லுங்க, இந்த சந்திப்பின் போது எந்த விஷயம் குறித்து ஆளுநரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் பேச இருக்கிறார், அதை பத்தி சொல்லுங்க. திமுக செயல்படும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் தற்போது உள்ளே ஆளுநர் மாளிகைக்கு உள்ளே சென்றிருக்கிறார். அவருடன் திமுகவுடைய மூத்த தலைவர்கள் துரைமுருகன், அதே போன்று பொன்முடி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள், முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் அவருடன் சென்றிருக்கிறார்கள். அவர் இப்ப எதுக்கு போயிருக்கிறாருன்னா, ஏற்கனவே அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரியது. அப்போது அதிமுகவுல பல்வேறு அணிகள் இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணம் மற்றும் நகைகள்லாம் வழங்கியதான கடந்த 12ஆம் தேதி மாலை ஆங்கில செய்தி சேனல்ல ஒரு வீடியோ வெளியானது. அதிமுக சேர்ந்த மதுரை தெற்கு தொகுதி உறுப்பினர் சரவணன் அவருடைய வாக்குமூலம் அவர் அளித்ததாக அந்த வீடியோவில் தகவல் வெளியானது. எல்லாரும் பணம் மற்றும் நகைகள்லாம் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியானதுனால தமிழகத்தில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் கடந்த 14ஆம் தேதி சட்டப்பேரவை கூடியதும் எதிரொலித்தது. சட்டப்பேரவையில திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் இது தொடர்பாக விவாதிக்கணும், உடனடியா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் சொல்லி மிகப்பெரிய ஒரு விவாதம் பிரச்சனையை எழுப்பினாங்க. ஆனா அதுக்கு சபாநாயகர் அனுமதிக்காததால சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. 2வது நாள் 15ஆம் தேதி இந்த பிரச்சனை எழுப்பினாங்க. இந்த சூழல்ல தான் தற்போது ஸ்டாலின் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகள் எல்லாரும் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்திக்க உள்ளே போயிருக்கிறாங்க. ஆளுநரிடம் இந்த கோரிக்கையை ஆதாரத்துடன், அதாவது ஏற்கனவே செய்தியாளர்களிடம் பேசினதும் போது தலைமைச் செயலகத்துல கடந்த 15ஆம் தேதி பேசும்போது மட்டுமல்லாம சபாநாயகர்கிட்டையும் சிடி ஆதாரங்களை எல்லாம் ஸ்டாலின் வழங்கி இருக்கிறாரு. அந்த சரவணன் அதிமுக உறுப்பினர், மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணனுடைய அந்த என்ன பேசினார் என்ற விவரங்கள் எல்லாம் அடங்கிய சிடியை சபாநாயகருக்கு வழங்கி இருக்கிறாரு. தற்போது அதே போன்ற ஒரு சிடி மற்றும் ஒரு எழுத்துப்பூர்வமாக என்னென்னலாம் நடந்தது, சரவணன் அந்த வீடியோல என்ன சொன்னாரு, எத்தனை எம்எல்ஏ யார் யார் பணம் வாங்கினாங்க, கூட்டணி கட்சியை சேர்ந்த சில உறுப்பினர்கள் பெயர்கள் எல்லாம் கூட அடிப்பட்டது. நடிகர் கருணாஸ், அதே போன்று உள்ளிட்ட 2-3 எம்எல்ஏக்களுடைய பெயர்கள் எல்லாம் இத்தனை கோடி வாங்கினார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லியதாக தகவல் வெளியானது. இருந்தாலும் அவர் அது கூட எதுவும் சொல்லல, நான் அந்த வீடியோவில் இருக்கிறதுனால குரல் என்னுடையது கிடையாதுன்னு சொல்லிட்டு சரவணன் உடனடியாக மறுப்பு தெரிவித்தாரு. ஆனால் இது தொடர்பான ஒரு முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கையை தான் தற்போது ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் ஸ்டாலின் வலியுறுத்த இருக்கிறார். இது தொடர்பான ஒரு முழுமையான ஒரு அறிக்கையை ஒரு கோரிக்கை மனுவையும் ஆளுநர் வித்யாசாகர் ராவிட்ட வழங்க இருக்கிறாரு. கொடுத்துட்டு என்னென்ன சம்பவம் நடந்தது, இது தொடர்பாக முழுமையாக விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை, அதே போன்று சிபிஐ விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும், உடனடியாக இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தான் ஆளுநர் வித்யாசாகர் ராவிடம் ஸ்டாலின் வலியுறுத்திருக்கிறார். இதனுடைய அதற்கு ஆளுநர் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். இந்நிலையில் ஆளுநர் உடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு ஸ்டாலின் வெளியே வந்ததும் செய்தியாளர்களை கண்டிப்பாக சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இங்கு தயாராக இருக்கின்றன. அவர் கூறும்போது ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், என்ன உறுதிமொழி அளிக்கிறார் என்ற விவரங்களை எல்லாம் ஸ்டாலின் சொல்லும் போதுதான் தெரிய வரும். இருந்தாலும் இந்த சம்பவம் தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கரன், ஸ்டாலின் ஆளுநரை சந்திக்கும் தகவல் குறித்து கூடுதல் விவரங்களை சொன்னீங்க. ஸ்டாலின் தவிர வேற யாராவது ஆளுநரை சந்திக்கிறதுக்காக கேட்டிருக்கிறாங்களா, அப்பாயின்மெண்ட் எதுவும் இருக்கிறதா? ஸ்டாலின் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினோட கூட்டணி கட்சி எம்எல்ஏ சில உறுப்பினர்கள், குறிப்பா சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி கூட போயிருக்காரு, அதாவது ஸ்டாலினோட போயிருக்காரு. அதே போன்று IUML உடைய இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியினுடைய உறுப்பினர் அபுபக்கர் உள்ளே அவரும் ஸ்டாலினோட போயிருக்காரு. ஸோ திமுக மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளும் இந்த விஷயத்துல அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் இந்த விசாரணையை தொடர்பாக விசாரணை நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. அப்போ திமுக, காங்கிரஸ் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய ஒரு 3 கட்சிகளும் நேரடியாக இந்த தொடர்பான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்கள். கூட யார் யார் போயிருக்காரு, துரைமுருகன் போயிருக்காரு, பொன்முடி போயிருக்காரு, மா சுப்பிரமணியம் போயிருக்காரு, இது போன்ற இன்னும் ஒரு சில முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் உள்ளே போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு எப்படியா இருந்தாலும் ஒரு 15 நிமிடம் அல்லது ஒரு 20 நிமிடம் வரை நடக்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன்புதான் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்புதான் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மும்பையிலிருந்து சென்னை ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்தார். அவர் வந்தவுடன் தகவல் அறிந்ததும் அடுத்த சற்று நேரத்தில் தற்போது ஸ்டாலின் உள்ளே சென்றிருக்கிறார். இதோட ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு முழுமையான விவரங்கள் என்ன, ஆளுநர் எந்த மாதிரியான ஒரு வாக்குறுதி அளிக்கிறார், அவர் முதலமைச்சரை இது தொடர்பாக ஒரு தமிழக அரசிடம் ஒரு விளக்கம் கேட்பாரா, இல்ல வேற ஏதாவது எழுத்துப்பூர்வமாக உத்தரவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.